ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜப்பானீஸ் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு தள்ள தெறிக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எதுக்கா இப்படி ஓடி வரான்னு தெரியல. அந்த ஓடி வரால இவ தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஒக்கமாரா நீனும். இவ அப்படி ஓடி வர அப்படியே ஃப்ளாஷ்பேக்கையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இவ ஸ்கூலில் யார்ட்டையும் சரியாக பேச மாட்டா போல இருக்குது. இவளோட ஹேரே வந்து இவளோட ஃபேஸை மறைச்சிரும். அந்த அளவுக்கு நல்லா நீளமாக ஃப்ரண்ட் ஹேர் வச்சிருக்கா. ஆனால் இவளோட ஃபேஸை யாரும் பார்த்ததில்ல போல இருக்குது. அப்போ தான் ஸ்கூலில் வந்து ஒரு பையனை வந்து இவ டக்குன்னு இடிச்சிடா. ஆனால் அந்த பையன் உனக்கு கண் இல்லையா, ஒழுங்காக பார்த்து வர மாட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறா. ஆனால் அந்த பையனை விடாமல் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோ கிரா. நம்ம ஹீரோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையனை விடாமல் நம்ம ஹீரோயினை வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல. எந்திரிச்சு வரான் வந்துட்டு அந்த பையன்ட்ட, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுமே பயந்துடா. ஐயோ எனக்காக ஒரு பையன் அடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் ஓடி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி மாற்றி மாற்றி ஸ்கூல்லையும் ஓடி வருதையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே எல்லாரும் கத்துறாங்க, கிரா விடு, எதுக்கா அடிக்கிற அவனை, விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பையனை வார்ன் பண்ண, இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எனக்காக ஒரு பையன் இப்படி சண்டை போகிறானா அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படியே நம்ம கிராவை பார்த்துக்கிட்டே இருக்கா. இவனை பார்க்கறதுக்காகத்தான் இவ்வளோ தலை திரிக்க மொட்டை மாடிக்கு வரா போல இருக்குது. அங்கே பார்த்தா கிரா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படி பக்கத்தில் வரவா ரொம்ப தயங்கி அப்படி நின்றுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இவன் எதுக்காக இப்படி வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயந்த சுபாவம் கூச்ச சுபாவம் போல இருக்குது. அதனால பேசுறதுக்கு ரொம்ப தயங்கிறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கான். அப்போ தான் கிரா ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் திரும்பி பார்க்குறான். நீ 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 உனக்கு சாகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவ எதுக்காக இந்த மாதிரி கேட்டான்னு தெரில. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, நீ என்ன சொல்கிறா, நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினுமே இதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அதோட ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் அங்கிள் நூடுல்ஸ் தயார் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே உள்ள அவரும் வந்துட்டிங்களா, அவங்களோட கலாட்டா தாங்க முடியாது, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் யதார்த்தமாக அப்படியே கண்ணாடி வழியாக பார்க்குறான். ஃப்ரிட்ஜு மேலே நம்ம ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா இவனும் கண்ணாடி வழியாக நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்துடுறாங்க. என்ன பார்க்குறா, யாரை பார்க்குறா அப்படின்னு பார்த்துட்டு, ஒக்கமாராவை பார்த்துக்கிட்டு இருக்கே, ஒரு வேளை அவள் உண்மையிலே ரொம்ப அசிங்கமாக இருப்பாள், அவள் யார்ட்டுமே இது வரைக்கும் பேசினதே இல்லை, இவள் ஃபேஸையும் காட்டினதில்லை அப்படிங்கிற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு சரி வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவனும் நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருக்கா. அதோட இவனும் சாப்பிட்டு இவன் தனியாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தனியாக வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு சரி படுக்கலான்னு சொல்லி படுக்க போகிறான். அங்கே பார்த்தா ஒரு குட்டி குருவி நிற்கிது. நீ இன்னும் பறக்கலையா, இங்கேயே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அந்த குருவியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். நீ பறக்கணும், அப்போ தான் உன் லைஃப்பை நீ இப்போ என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அதே இடத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்து ஏதோ கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறது இவளும் கவனிச்சுட்டு இவளும் அப்படி மெதுவாக வந்து மரத்தடியிலன்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் அந்த குருவியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, நீ பறக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, உன்னால் பறக்க முடியும், கண்டிப்பாக பறன்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதோட அந்த குருவியும் அப்படி பறந்து போகுது. நம்ம ஹீரோயின் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் வந்து எதிர்கொள்ளணும், உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு, நான் சாக விரும்பலை, நான் இன்னும் நிறைய வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படி சொல்லும் போதே அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறிடுது. அவட என் காலம் மட்டும் ஏன் அப்படி முடிய போகுது, எனக்கு இந்த தனிமையை பிடிக்கல, எனக்கு வாழணும், நிறைய நாள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அழுகுறத நம்ம ஹீரோயினுமே அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோன்னா அதோட நம்ம ஹீரோயின் மெதுவாக பக்கத்தில் வந்து கிரான்னு கூப்பிட்டுட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு என்னமோ உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதனால இனிமேல் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் உன் கூட இருக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே இவள் டக்குன்னு குளிஞ்ச அவள் பேக்கில் உள்ள சிஸ்டரை எடுத்து, நான் வந்து இது வரைக்கும் என்னோடய ஃபேஸை யாருக்கும் காட்டினதில்லை, ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பேன், மற்றவங்களோட ஃபேஸை என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு என்னோட ஹேரை வச்சு நான் எப்போவுமே மறைச்சி வச்சுருந்தேன், ஆனால் இனிமேல் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவனும் டக்குன்னு அந்த ஹேரை வந்து கட் பண்ண நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதோட அவனும் அப்படி எழுந்திரிச்சு, உனக்கு என்னை பற்றி ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அது 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 வந்து சொல்லிட்டு, ஐயோ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடறான். நம்ம ஹீரோக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குது
இருக்குது போல இருக்குது. அது என்னன்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன் என்ன உன்னோட பங்கு வந்து கட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் உடனே மறைச்சிக்கிட்டு போறா. ஏன் ஒரு நிமிஷம் இல்லை, நீ எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா, ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க டேடியும் பார்த்துட்டு ஆமாம் இந்த மாதிரி ஃபேஸை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீ ரொம்ப அழகா இருக்காமான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போறா. ஆனால் அவங்க அப்பா என்னாச்சு இவளுக்கு திடீர்னு இவளை பார்த்து வித்தியாசமா இருக்குன்ட்டு. அதுக்கு அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு ஏதோ சின்னதாக லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு போக அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் மேலே வந்தவ அவ ரூம் ஃபுல்லாக ஏதோ பேர்ட்ஸ் மாதிரியே நிறைய கிராஃப்ட் செஞ்சு வச்சிருக்கா. அப்போ தான் அதே மாதிரி ஒரு கிளியை எடுத்துட்டு அவங்க டீச்சர்னு அந்த கிளியை பார்த்து சொல்றா. டீச்சர் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி நான் அந்த பையனை பார்த்தேன். ஏன் அந்த பையன்ட்ட நான் அப்படி பேசணுன்ட்டு எனக்கே தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்க கூட நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு மட்டும் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த கிளியை நீ யூ ஆர் கிரேட்னு அந்த கிளி சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை முதல்ல எப்போ பார்த்தான்னு சொல்லி கட்டுறா. ஒரு நாள் உன்னைய மாதிரி நான் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ 2 கேர்ள் வந்து அந்த கிராஃப்டை வந்து பிடுங்கிட்டாங்க. என்னை ரொம்ப டீஸ் பண்ணாங்க. அப்போ நான் செஞ்ச கிராஃப்டையும் ரொம்ப கிண்டல் அடித்தாங்க. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் அசிங்கமாக இருப்பேன் தவிர என்னோட டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நான் செஞ்ச கிராஃப்டையும் டாய்ஸ் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த 2 கழுகளும் இவ பேசவெல்லாம் செய்கிறாடி, குடுடி அந்த டாய்ஸ் அவள்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ தான் நம்ம ஹீரோ முதல்ல நம்ம ஹீரோயினை கவனிக்கிறான். அதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தவன் டக்குன்னு அவட ஹேரை நீக்கிட்டு அப்படியே அவள் ஃபேஸை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ பார்க்க ஒன்றும் அவ்வளோ அசிங்கமாக இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ யார்ட்டையும் எடுத்து பேசாமல் அப்படி பயந்து போய்கிட்டு இருக்கா, உன்னோட ப்ராப்ளத்தை நீ தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நெத்தியில் ஏதோ ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டு அவனை அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஐயோ என் நெத்தியில் என்னத்தை ஒட்டிட்டு போகிறான்ட்டு அவளும் பார்க்குறா. உன்னோட பிரச்சனை நீ தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோவை அப்படியே அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்குன்னு சப்போர்ட்டாக இருந்தவன், எனக்கு தைரியத்தை கொடுத்தவன், அவன் அன்னையிலேருந்து எனக்கு அவனை பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கிளீட்டை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தனிமையை போக்கணும், அவன் வாழ்கிற ஒவ்வொரு நாளுக்கையும் நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அதனால தான் நான் அவன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், நான் செய்கிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி கிளீட்டை கேட்டோன்னா அந்த கிளி யூ ஆர் கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதோட இவெல்லாம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஹேர் எல்லாம் நல்லா ப்ராப்பராக கட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்பவே பயந்து தான் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கவனிக்கிறேன், பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அவனும் திரும்பி பார்த்துட்டு நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது நானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் நீ தானே எடுத்து சொன்னா அவன் கூட இருப்பேன்ட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனு மிகவும் நடந்து போகிறான். நம்ம ஹீரோயினை நீ என்னைய சொன்னா இல்லை நான் போய் சொல்கிறேன், நான் எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன்ட்டு, அப்போ சீக்கிரம் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி அவனும் வேகமாக நடந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோ ஏதோ பூனைக்குட்டி மாதிரி பின்னாடியே குடுக்குடுன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இவனும் எதுவுமே சொல்லாமல் விறுவிறுன்னு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா இவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க பார்த்துட்டு எதுக்காக இவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டை பார்த்து குட் மார்னிங் சொல்ல அவனை நீ ஒக்கமாராதானே, நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ்வளோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஹேரை மறைச்சிக்கிட்டு அப்படியே அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் கேட்குறாங்க எதுக்காக அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட ஸ்கூல் முடிச்சுட்டு இவளும் வழக்கமெல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு, இது என்னோட டீச்சர், நான் எப்போவுமே இவளை தான் பின்னிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோவில் காட்டுறா. இவ ரொம்ப நல்லவ தெரியுமா, எனக்கு ஏதாவது ஒன்றுண்டா இவ தான் சொல்வா அட்வைஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின்மே இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோவும் கேட்குறான், நீ அனிமல்ஸ் விரும்பியா, சரி உன்னை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ ஜூ கூட்டிகிட்டு வரான். ஆனால் இங்கே எப்படி போகிறது, இந்த மேப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன், இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறா. இதுதான் மவுண்டன் மங்கி, இது ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்லி காட்டிகிட்டு இருக்கா. இதே மாதிரி இது பிஜிஎன் அது இதுன்ட்டு எல்லா விலங்குகளை பற்றி இவளுக்கு அத்துப்படி போல் இருக்குது. ஏன்னா இவள் அடிக்கடி இங்கே தான் வருவாளாம். இவளும் அதை பற்றி சொல்ல நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இவளும் இந்த ஆடுக்கு வந்து இப்படி சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இப்படி தூக்கி பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்ல இவனும் அந்த ஆட்டுக்கு அப்படி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து அவனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இவளும் ஒவ்வொரு விஷயத்தையா பற்றி ஆர்வமாக சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே சந்தோஷமாக அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவள் ரொம்ப அனிமல் லவ்வராக இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அங்கே பார்த்தா அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்கள ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும் போல இருக்குது. இவளை என்ன மாதிரி இது பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுவாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனு ஏதோ ஸ்டார் மாதிரி பண்ணிவிட்டு இதான் சூப்பராக இருக்குது, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே அவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ க்ளோஸ்லாம் அவன் பக்கத்தில் நிற்கிற
பார்த்துட்டு நம்ம ஹீரோயினா ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏய் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வா ஃபோட்டோ எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவள் தோள் மேலே கை போட்டு நிற்க, உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ டக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே கீழே காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவ ஸ்கூலில் கிரான்னு ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கானா, அவனை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனால் என்ன பாவம், அந்த பையனுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அதனால அவன் ஒரு வருஷம் தான் உயிரோடு இருப்பானா, அது வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பாவும் பொண்ணை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த சன்செட்டில் பார்த்துட்டு இது எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த இடமும், அந்த சந்தோஷம் இன்றைக்கி உங்க கூட இருந்தது எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் எனக்கு நிலைக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவ உன்னோட ஒவ்வொரு நாளையும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு வருஷம் எனக்கு போதும் உன்னோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அடுத்த நாள் உங்கள் 2 பேரும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா நேற்று நடந்ததை பற்றி அது எதுண்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல கிரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிட்றா. உன்ன ரியா நீ என்ன இங்கன்ட்டு, ஆமாம் நான் உனக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்புனேன், நீ எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்ட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கல. இதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஜெலிஸாக அப்படி ஃபீல் பண்ணுறா. ஆனால் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஆமாம் இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயினை ஓ நானா, என் பேர் ஒக்கமாரா நீனும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. உடனே அந்த ரியாவும் நம்ம ஹீரோவை பார்த்தா ஆமாம் இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் சொன்னோன்னே இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸுமே அப்படியே மாறிடுது. உடனே ரியாவும் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் யாருன்னு தெரியுமா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் இப்போ சொல்லணும் என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். ஏன் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதோட இவ பேர் ரியா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம், நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் அவளாக நம்ம ஹீரோயினே வச்சு கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோவை உன் டைம் என்னன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னா அவள் அப்போ தான் பார்க்குறா, ஐயோ எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சைக்கிளில் ஏறி போகும்போது அப்படி நம்ம ஹீரோயினை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் என்னோட சைல்ட்ஹுட் ரொம்ப நல்லவா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிக்கவில்லை, ஒரே ரூம்லலாம் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின்மே ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் எதார்த்தமாக இதை சொல்லிட்டு சரிவா போகலாம் காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காலேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதோட நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த யூபி வரான், அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்தவன். ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளும் பயந்துரா, ஐயோ என்னது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை உன்கிட்ட கேட்கணும், ஆமாம் நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன புதுசாக நீ அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடும். நம்ம ஹீரோ வர பார்த்தோன்னா அவன் ஃப்ரெண்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி டக்குன்னு கூச்சி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் யூபி கொஞ்சம் இங்கே வாவேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. ஆனால் யூபி என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை நம்ம கிராவோட டேட்டா பற்றி எனக்கு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவளும் ரகசியமாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன திடீர்னு 2 பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்குங்க என்னமோ அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறான். ஆனால் யூபியும் கிராவோட டேட்டா பற்றி சொல்கிறா. அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக வீட்டுக்கு வர வந்துட்டு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த பர்த்டே உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத பர்த்டேயாக இருக்குது, நான் உனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை இந்த பர்த்டே நல்லபடியாக கொண்டாடணும்னு அவனுக்காக நிறையா பிளான்லாம் பண்ணியிருக்கா. அதுக்காக இன்விடேஷன் கார்டு மாதிரிலாம் அடித்து கொண்டு வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறா. கிராவோட பர்த்டேக்கு உங்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் வந்துடணும், ஆனால் இந்த விஷயம் வந்து கிராவுக்கு தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேக்காக நிறையா பிளான்லாம் பண்ணியிருக்கா போல இருக்கு. அதுக்காக நிறைய கிராஃப்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம கிராவுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு அவளும் ஒளிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே கிளாஸ் ரூமில் நம்ம ஹீரோவும் வரான். வந்தோடனே டக்குன்னு மறைச்சிடா. அவனை ஹீரோ என்னத்தை மறைக்கிறேன், என்னை பார்த்தோன்னே காட்டுன்னு அவனும் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ டக்குன்னு அந்த கையில் உள்ள அந்த குருவியை காட்டுறான். இதை தான் உனக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுனா ஓ அப்படியே அது சூப்பராக இருக்கிற நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினும் ஒரு வழியாக சமாளித்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அதோட பேக்கரிக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு டென்ஷனில் நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்த அந்த குருவியை அப்படியே குத்திக்கிட்டே கேட்குறான். ஆமாம் இப்போ நம்மளாம் உன்னோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆமாம் உன் நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறான், என் பேருக்கு வந்து நெசவுண்டு அர்த்தம் எங்கள் டாடி தான் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கவனிக்கிறா. என்னை செஞ்சு கொடுத்த குருவியை நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவன் குத்தி அது ஒரு மாதிரி ஆகிட்டான். இது சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சிரிக்க. ஆனால் எதுக்காக இப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அவனும்
பார்க்குறான். பார்த்துட்டு இது உண்மையிலே நல்லா இருக்கு, இப்போதான் இது ஒன்னே மாதிரி இருக்குன்ட்டு அவனும் சிரிக்கிறான். இதே மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினுமே வந்து அவன் பர்த்டேக்காக கேக்கெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்காக புக்கெல்லாம் பார்த்து அந்த கேக் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க டேடியும் மம்மியும் வந்துடுறாங்க. அவங்க டேடி இது என்னதுன்னு கேட்க போகும்போது அவங்க மம்மி நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அவளுக்கு பர்த்டே வருதுல்ல, அவள் பர்த்டேக்காக கேக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அநேகமாக அவள் ஃப்ரெண்ட்ஸோட அவள் என்ஜாய் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா என்னது இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ட்ட. ஆமாம்மா இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கா, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இது கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வேளை அந்த கேக்கெல்லாம் செஞ்சுட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோட பர்த்டே வந்துடுது. நம்ம ஹீரோயின் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனை வந்து அவன் அடிக்கடி வந்துட்டு போகிற அந்த பேக்கரியில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல இருக்கு. இதுக்காக பலூன்லாம் கட்டி செம்மையாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதை பார்த்து அந்த ஓனருமே சூப்பராக பண்ணியிருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்துடுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ரியாவும் வரா. ரியாவை பார்த்தோன்னா அப்படி சர்ப்ரைஸில் இருக்கா. நீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ரியாவை யூபி பார்த்துட்டு அவனுமே வாயை பிறந்துக்கிட்டு அம்மா இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஓ அப்படியே ஆய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். ஆனால் இதை ரியா கண்டுக்காமல் அப்படியே அவள் போய்கிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே உள்ள கடை ஓனர் அம்மா நீ கொடுத்த கேக்கை நான் வந்து பேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை பார்த்துட்டா ரியா பார்த்துட்டு நான் கொஞ்சம் உன்ட்ட பேசணும் தனியாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நீ இன்னைக்கு பர்த்டே கொண்டாடலாம் நினச்சியா இல்லை அவனை சாவடிக்குன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க, அவன்லாம் எந்த ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அவன் ஸ்பெஷல் டயட்டில் இருக்கான், அவனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ரியா கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரோம் அப்படின்னு சத்தத்தை கேட்டுட்டு அவனும் சந்தோஷமாக ஓடி வரா. நம்ம ஹீரோ வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த இடம் இப்படி இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அங்கே இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஹாப்பி பார்த்துட்டே சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்பெஷலாக சித்த சேரில் உட்கார சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஆஹா இன்னைக்கு நீங்கள் பர்த்டே பேபியில் அதனால நீ குழந்தை தான் பாபா அப்படிங்கிற மாதிரி அவனை அந்த சேரில் உட்கார வச்சு எல்லாருமே ஹாப்பி பார்த்துட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்னு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பாக இந்த வருஷம் போல் நீ என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் வேண்டிக்கிறா. இவளோட வேண்டுதல் நிறைவேறதா இல்லையாண்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதோட நானும் கிளம்புறேன். பாய்.